டியர் ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல். இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸை ஒன் பை ஒன்னாக பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லெட்ஸ் ஸ்டார்ட் தி செஷன். வளைகுடா நாடுகளின் கச்சா எண்ணெய் சமையல் கேஸ் போக்குவரத்து முடங்கியதால் அமெரிக்க நிறுவனங்களிடமிருந்து 22 லட்சம் டன் எல்பிஜியை கொள்முதல் செய்ய இந்திய பொதுத்துறை நிறுவனங்கள் ஒப்பந்தம் மேற்கொண்டு உள்ளன. இதன்படி அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் இருந்து 47,000 டன் சமையல் கேஸ் ஏற்றி வந்த பைக்ஸஸ் பயோனீர் கப்பல் நேற்று கர்நாடகாவின் மங்களூரை வந்தடைந்தது. மங்களூருவில் கச்சா எண்ணெய் மற்றும் எல்பிஜி சேமிப்பு கிடங்குகள் உள்ளன. அங்கிருந்து கர்நாடகா, தமிழகம், தெலுங்கானா, ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களுக்கு பெட்ரோல், டீசல், எல்பிஜி கேஸ் விநியோகம் செய்யப்படுகிறது. மங்களூரு துறைமுகத்துக்கு அடுத்தடுத்து சமையல் கேஸ் கப்பல்கள் வருவதால் தென் மாநிலங்களில் எல்பிஜி விநியோகம் அதிகரிக்கும் என்று பொதுத்துறை எண்ணெய் நிறுவன அதிகாரி தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் சீனாவுக்கு சென்று கொண்டிருந்த ரஷ்யாவின் 7 கச்சா எண்ணெய் கப்பல்களும் இந்தியாவுக்கு திருப்பிவிடப்பட்டிருக்கின்றன. இதில் அகுவா டைட்டன் என்ற கப்பல் சுமார் 1 லட்சம் டன் கச்சா எண்ணெயுடன் மங்களூரு துறைமுகத்தை வந்தடைந்தது. ரஷ்யாவின் 6 கச்சா எண்ணெய் கப்பல்களும் அடுத்தடுத்து இந்திய துறைமுகங்களை வந்து சேரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உலகளவில் 1/5 கச்சா எண்ணெய் போக்குவரத்து ஹர்மூஸ் ஜலசந்தி வழியாக கொண்டு செல்லப்படுவதால் இங்கு பாதுகாப்பை ஏற்படுத்தி சுதந்திரமான கப்பல் போக்குவரத்தை உறுதி செய்ய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் விரும்புகிறார். இதற்கு நேட்டோ நாடுகள் உதவ வேண்டும் என்று ட்ரம்ப் வேண்டுகோள் விடுத்தார். ஆனால் நேட்டோ நாடுகள் இதற்கு முன்வரவில்லை. இதனால் நேட்டோ நாடுகள் மீதும் ட்ரம்ப் கோபத்தில் உள்ளார். இதையடுத்து அமெரிக்க கடற்படையின் மேலும் 3 போர்க்கப்பல்களை மத்திய கிழக்கு பகுதிக்கு அனுப்ப அதிபர் ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார். ஈரானின் 90% கச்சா எண்ணெய் மற்றும் கேஸ் விநியோக மையமாக திகழும் கார்க் தீவை கைப்பற்றி ஹர்மூஸ் ஜலசந்தி பகுதியில் பாதுகாப்பை உறுதி செய்ய அமெரிக்கா வியூகம் வகுத்து வருகிறது. இந்நிலையில் ஹர்மூஸ் ஜலசந்தி பகுதியை எந்த அச்சுறுத்தலும் இன்றி முழுமையாக ஈரான் திறந்துவிட அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் 48 மணி நேரம் கெடு விதித்துள்ளார். இது குறித்து அவர் சமூக ஊடகத்தில், ஹர்மூஸ் ஜலசந்தியை எவ்வித அச்சுறுத்தலும் இன்றி ஈரான் முழுமையாக திறந்துவிட வேண்டும். இல்லாவிட்டால் ஈரானின் பல்வேறு மின் நிலையங்கள் மீதும் அமெரிக்கா தாக்குதல் நடத்தும். மிகப்பெரிய மின் நிலையத்தின் மீதே முதலில் தாக்குதல் நடத்தப்படும் என்று தெரிவித்தார். ட்ரம்பின் எச்சரிக்கைக்கு பிறகு ஈரான் இராணுவமும் நேற்று பதிலுக்கு கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதுகுறித்து ஈரான் இராணுவம் கூறுகையில், ஈரான் எரிசக்தி மையங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் அண்டை நாடுகளில் உள்ள அமெரிக்காவின் இராணுவ தளங்கள், தகவல் தொழில்நுட்பம், கடல் நீரை குடிநீராக்கும் மையங்கள், எரிசக்தி நிலையங்கள் மீது கடுமையான தாக்குதல் நடத்துவோம். அத்துடன் ஈரானின் நட்பு நாடுகளும் தாக்குதல் நடத்தும். மேலும் எதிரி நாடுகளை தவிர மற்றவர்களுக்கு ஹர்மூஸ் ஜலசந்தியில் எந்த அச்சுறுத்தலும் இருக்காது என்று தெரிவித்துள்ளது. ஏற்கனவே ஈரான் தாக்குதலால் வளைகுடா நாடுகள் பாதிக்கப்பட்டுள்ளன. ஈரான் மீண்டும் தாக்குதல் நடத்தினால் வளைகுடா நாடுகள் கடுமையாக பாதிக்கும் என்று தெரிகிறது. உச்சநீதிமன்ற பார் கவுன்சில் சார்பில் கர்நாடகா தலைநகர் பெங்களூருவில் நேற்று தேசிய மாநாடு நடைபெற்றது. இதில் உச்சநீதிமன்ற நீதிபதி விக்ரம்நாத் பேசும்போது, செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தால் நீதித்துறையின் சேவைகள், திறன்களை மேம்படுத்த உதவ முடியும். ஆனால் ஏஐ வழக்கறிஞராகவோ நீதிபதியாகவோ செயல்பட முடியாது. ஒரு வழக்கில் 10 பேர் மீது குற்றம் சுமத்தப்பட்டால் சூழ்நிலைகளின் அடிப்படையில் 9 பேருக்கு ஜாமீன் வழங்கி ஒருவருக்கு ஜாமீன் மறுக்க முடியும். ஆனால் ஏஐ தொழில்நுட்பம் இவ்வாறு செயல்படாது. இந்த தொழில்நுட்பத்தால் வழக்கறிஞராகவும் செயல்பட முடியாது என்று விக்ரம்நாத் பேசினார். உச்சநீதிமன்றத்தில் 3525 பொதுநல வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக மக்களவையில் மத்திய சட்டத்துறை அமைச்சகம் அண்மையில் தெரிவித்துள்ளது. இவற்றில் சில வழக்குகள் 40 ஆண்டுகளுக்கு மேலாக தீர்ப்புக்காக காத்திருக்கின்றன. உச்சநீதிமன்றத்தில் ஏறக்குறைய 80,000 வழக்குகள் காத்திருப்பில் உள்ள நிலையில் நீண்ட காலமாக தீர்வு காணப்படாத பொதுநல வழக்குகள் கூடுதல் சுமையாகின்றன. தங்கள் பிரச்சனைகளுக்காக நீதிமன்றத்தை அணுகும் சூழலோ விழிப்புணர்வோ இல்லாத தரப்பினருக்காக இன்னொருவர் பொதுநல வழக்கு, பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் தொடுக்கும் வழிமுறையை VR கிருஷ்ண ஐயர், BN பகவதி உள்ளிட்ட உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதிகள் முன்மொழிந்தனர். நாட்டின் முதல் பொதுநல வழக்கான ஹீசைனாரா கார்ட்டூன் எதிர் பீகார் மாநில அரசு 1979 மூலம் சிறையில் மிக மோசமாக நடத்தப்பட்ட பல விசாரணை கைதிகளுக்கு நிவாரணம் கிடைத்தது. கொத்தடிமை தொழிலாளர்கள், அரசு காப்பகங்களில் வசிப்போர்,
நடைபாதைவாசிகள் உள்ளிட்ட பல பிரிவினருக்கு பொதுநல வழக்குகள் மூலம் நீதி கிடைத்துள்ளது. மனித உரிமைகளை நிலைநாட்டுவதில் சக்தி வாய்ந்த ஆயுதமாக கருதப்படும் இந்த வழக்குகள் காலப்போக்கில் எண்ணிக்கையில் மிகுந்து பணிசுமையாகிவிட்டன. உச்சநீதிமன்றம் 3525 பொதுநல வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக அண்மையில் மக்களவையில் சட்டத்துறை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இவற்றில் 698 வழக்குகள் தீர்ப்பு அளிக்கப்பட வேண்டிய நிலையில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக காத்திருக்கின்றன. 2025 உச்சநீதிமன்றத்தில் 570 பொதுநல வழக்குகள் அனுமதிக்கப்பட்டன. இது முந்தைய சில ஆண்டுகளை விட அதிகம். நிலுவையில் உள்ளவற்றில் பெரும்பாலானவை சுற்றுச்சூழல், நில உரிமை சார்ந்த பிரச்சனைகள் தொடர்பானவை. MC மேத்தா எதிர் மத்திய அரசு என்கிற வழக்கானது 1986 தீர்வுக்காக காத்திருக்கிறது. இது டெல்லியில் உள்ள ஒரு தனியார் காஸ்டிக் குளோரின் உற்பத்தி நிலையத்தை மூட வலியுறுத்தும் முக்கிய வழக்கு. மக்கள் நெருக்கம் மிகுந்த இடத்தில் செயல்படும் அந்த ஆலையில் ஏற்பட்ட 2 கசிவு சம்பவங்களை அடுத்து பசுமை வழக்கறிஞர் என அறியப்படும் MC மேத்தா இந்த வழக்கை தொடுத்தார். சில மருந்து தயாரிப்பாளர்கள், உணவகம், கட்டுமான நிறுவனம் உரிமையாளர்கள் போன்றவர்களோடு இந்திய தொல்லியல் துறை உள்ளிட்ட அரசு நிறுவனங்கள் தொடுத்த வழக்குகளும் நெடுங்கால காத்திருப்பில் உள்ளன. உயர்நீதிமன்றங்களில் குவிந்துள்ள பொதுநல வழக்குகளில் எண்ணிக்கையும் கவலை அளிக்கக்கூடியவையாக உள்ளது. ஆட்கொணர்வு ஆணை போன்ற நோக்கங்களுக்காக நீதிமன்றத்தில் எழுத்துப்பூர்வமான உத்தரவுகளை கோரும் ரிட் மனுக்களை விட மக்களே அனுப்புகிற கடித மனுக்கள் பொதுநல வழக்குகளில் அதிகம். நீதிமன்றங்கள் எவ்வளவோ நிர்வாக தடைகள் உள்ளன. வழக்குகள் விரைவாக நடத்தி முடிக்கப்படுவதில் மத்திய மாநில அரசுகளின் ஒத்துழைப்பு இன்றியமையாதது. வழக்கு தொடுப்பவர்களுக்கும் பொறுப்பு இருக்கிறது. தனிப்பட்ட ஆதாயம், விளம்பரம், ஆட்சியாளர்களுக்கோ அதிகாரிகளுக்கோ நெருக்கடி கொடுப்பது போன்ற நோக்கங்கள் பல வழக்குகளில் தென்படுவதை உச்சநீதிமன்றம் சுட்டிக்காட்டியிருக்கிறது. தவறான வழக்குகளை தொடக்கத்திலேயே அடையாளம் கண்டு விலக்குவதும் இந்த சுமையை குறைக்கும். நீதிமன்றத்தின் ஒவ்வொரு மணித்துளியும் மருத்துவத்துறையில் வலியுறுத்தப்படும் பொன்னான நேரத்துக்கு ஈடானதுதான். அனைத்து தரப்புகளும் இதன் மதிப்பை உணர்வதுதான் தீர்வுக்கான முதல் படி. இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் பற்றின உங்களோட ஒப்பீனியன்ஸை கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். we will discuss about it and then லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். we'll see you on the next video.